வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 17/7/2026 ஃப்ரைடேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்மளோட அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, எங்கேயாச்சும் ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் போய் டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனோனையும் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை மார்க் பண்ணணும். அதாவது இந்த லோவையும் இந்த ஹையை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதில் லோ ஸ்ட்ரைக்கு, ஹை ஸ்ட்ரைக்கு, இதில் இருக்கிற கால் அண்டு புட்டு, இதில் இருக்க கால் அண்டு புட்டி மொத்தமே நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு இந்த 4 ஸ்ட்ரைக்கை மட்டும்தான் சூஸ் பண்ணுறோம். அதுலேயும் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலோட கலர் க்ரீனாக இருக்கும் பட்சத்தில் அந்த லோ ஸ்ட்ரைக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க கால் சைடு நம்ம என்ட்ரி போகிறதுக்கு ஏதாவது ப்ராபபிலிட்டி சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நமக்கு லோ ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,098. ஸோ நம்ம அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்க ஸ்ட்ரைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24,100 கால், 24,100 புட்டு. ஸோ அது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 24,100 கால், அதில் நான் ஒரு 6 லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். நீங்கள் தடவை இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த கான்செப்டை பற்றி இன்னும் நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ப்ளேலிஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது, அதை நல்லா பார்த்துருங்க. அதே மாதிரி ப்ளேலிஸ்ட்டில் ஜூன் 2026, ஜூலை 2026ன்னு சொல்லி இந்த மாதத்தில் நடந்த எல்லா ட்ரேடிங் டேக்கும் போஸ்ட் மார்க்கெட் வீடியோ இருக்கும். அதையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். நான் திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். இந்த ரெட் கலரில் இருக்கிறது இந்த 24,100 காலோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை. க்ரீன் கலரில் இருக்கிறது இவனோட ஆப்போனன்ட் இருக்கான் பார்த்தீங்களா, 24,100 புட்டு, அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை. எல்லோ கலரில் இருக்கிறது 24,100 காலோட ஆவரேஜ் லைனு. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது புட் ப்ரீமியம். இந்த கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம், ஆவரேஜ் லைன் இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா முந்தைய வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ நம்மளோட அந்த அஸ்யூஷுவல் கான்செப்ட் படி நம்ம ரெகுலராக ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். கரெக்டாக அந்த 9:30 முடிஞ்சோடனே 9:30 கிட்ட நம்ம என்ட்ரிக்கான சான்சஸ் இருக்கான்னு அப்படின்னு பார்க்குறோம். அந்த வகையில் ஒரு 5 லைனுக்கு மேலே 24,100 கால் 5 லைனுக்கு மேலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல 9:30க்கு ஒரு 180 என்ட்ரி போட்டிருந்தோன்னா நம்மளோட கான்செப்ட் படி 40 பாயிண்ட் டார்கெட்டு. அதே மாதிரி இங்கே 140ல் ஒரு 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். 1:1 அப்படிங்கிற ரேஷியோ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் நீங்கள் 9:30க்கு ஒரு என்ட்ரி 180ல் எடுத்திருந்தீங்கன்னா அல்லது ஒரு 190ல் எடுத்திருந்தீங்கன்னா 220, 230 ஓகேவா, நமக்கு எக்ஸாக்டாக டார்கெட்டு ஹிட் ஆயிடுச்சு. சரிங்களா? இவனோட ஆப்போசிட், அதாவது 24,100 புட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான், நம்மளோட பலம் பலவீனம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நாம் தெரிஞ்சு வச்சுருக்கோமோ, அதே மாதிரி எதிரியோட பலம் பலவீனம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப 24,100 புட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹையையும் லோவையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 92 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 92ல் இவனோட லோக்கு மேலே இவனால் அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சோடனே மேலே வரவே முடியல. ஓகேவா? ஸோ அதுலேருந்து ஃபுல்லாக கீழே தான் வந்திருக்கான். இவனோட ஆப்போசிட் இருக்கான் பாருங்கள், 24,100 கால், அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 111. சரிங்களா? அதுக்கு கீழே இங்கே 111, இங்கே 92. ஸோ அதுக்கு மேலே நம்ம எந்த லைன் போட்டாலும், அதாவது இவனோட ஆப்போசிட் இருக்கான் பாருங்கள் 24,100 கால், அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ, ஹை, ஆவரேஜ் லைனு, இந்த புட் ப்ரீமியம் எது போட்டாலும் இதுக்கு மேலே தான் இருக்க போகுது. ஸோ அப்போ இவன் 5 லைனுக்கு கீழே இருக்கான். இவனோட ஆப்போசிட் இருக்காங்களா நம்ம ட்ரேட் எடுக்கிறது, அது 5 லைனுக்கு மேலே இருக்குது. ஸோ நம்ம தாராளமாக இந்த இடத்துல ஒரு 9:30க்கு என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா 180 அல்லது 190ல் எடுத்திருந்தோன்னா இன்றைக்கி நமக்கு டார்கெட்டு ஹிட்டு. ஓகேவா? இதை தான் நம்ம ரெகுலராக ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 days மட்டும்தான் நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கிறோம். ஏன்னா ஒரு 5-6 நாள் நமக்கு எஸ்எல்லும் ஹிட் ஆகிடுச்சு. எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுனாலும் நம்ம எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இந்த கான்செப்டை பற்றி நீங்கள் நல்லா இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணலாம். அந்த டெலகிராம் குரூப்பில் எந்தவித பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனோ சிக்னலோ கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறதையும் நான் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறேன். இது நம்மளோட அந்த அஸ்யூஷுவல் கான்செப்ட் படி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சோன்னே என்ட்ரி போயிருந்தால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற சினாரியோவை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஓகேவா, ஏதாவது நமக்கு ரிவர்ஸுக்கான அல்லது திரும்ப என்ட்ரிக்கான சான்சஸ் எங்கேயாவது கிடச்சிச்சா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். நான் ஒவ்வொரு நாளும் சொல்லியிருக்கேன், அந்த 10, 11, 12, 1 இந்த டைம்லலாம் 2 இந்த டைம்லலாம் வந்து மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கன்ட்டு. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து நமக்கு 2 o'clock ஓகேவா, 2 o'clock இந்த 24,100 கால் இவனோட ஹைக்கு மேலே தான் சஸ்டன் ஆகிட்டு இருக்கான். ஸோ அப்போ நீங்கள் இங்கே வந்து ஒரு 180 200 என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா, போட்டதுக்கப்புறம் அதே மாதிரி நீங்கள் 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அல்லது 40 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் மட்டும் வச்சுட்டு டார்கெட்டை ஓப்பனாக விட்டுட்டு மார்க்கெட்டு நீங்கள் போட்ட அந்த 180 200 மேலே போனதுக்கப்புறம் உங்களோட அந்த ட்ரையல் அதாவது எஸ்எல்லை வந்து காஸ்ட் டு காஸ்ட்டு நீங்கள் பேசாமல் விட்டுருந்தீங்கன்னா 300 ஓகேவா. டார்கெட் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 100 பாயிண்ட்டு. இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், ஆக்சுவலாக வந்து நேற்று இதுவரை போயிட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணாமல் இருந்துச்சுங்களா, இந்த கேப்பு இன்றைக்கி ஃபில் ஆகிருச்சு. நான் ஒவ்வொரு வீடியோலையும் இந்த மாதிரி கேப்பெல்லாம் இருக்கிறத கொஞ்சம் நோட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இந்த வகையில் இன்றைக்கி இந்த கேப் வந்து நமக்கு ஃபில் ஆகிருச்சு. அதே மாதிரி நிஃப்டி ஸ்பாட் சார்ட்லையும் பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சோடனே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுச்சு. மேலே போகிற மாதிரி போயிட்டு கீழே வந்துட்டு திரும்ப இங்கே ஒரு கேப் இருந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு கேப்பு ஃபில் ஆகாமல் இருக்கா, எக்ஸாக்டாக வந்து அந்த கேப்பையும் நமக்கு வந்து மார்க்கெட்டு ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் தற்செயலாக நடக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தற்செயலாக நடக்குது தான். ஆனால் இதுக்கு பின்னாடி உள்ள அந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கால்குலேஷன் இருக்குது. அதை தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் மார்க்கெட்டை இதுக்கு முன்னாடி வந்து இண்டிகேட்ரு, வால்யூமு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த மாதிரி என்ன வேணால் வச்சு பார்த்துருந்தாலும் ஓகே. இதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸை வச்சு இந்த லோ, ஹை, ஆவரேஜ் லைனு, கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம், இந்த கேப் அப்பு, கேப் டவுனு இதெல்லாம் வச்சு பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டை பார்க்குற விதமே மாற ஆரம்பிச்சிடும். இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல வந்த விஷயம். அடுத்து ஒரு 2 டேஸ் வந்து நமக்கு ஹாலிடேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கான்செப்டை நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வந்து புதுசாக இருக்கீங்க அல்லது பிகினராக இருக்கீங்க, இன்னமும் வந்து லாஸ்லேயே இருக்கீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு ட்ரேடு பண்ணுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு கற்றுக்கணும் அப்படின்னு நினைங்க. ஓகேவா. ஏன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது ரொம்ப 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 ரிஸ்க்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், குறைஞ்ச முதலீட்டில் நிறையா பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழில், அதே டைமில் நிறைய பணத்தை இழக்கிற ஒரு தொழிலும் இதுதான். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி சொல்கிறது தான், 20% வந்து தான் ஸ்ட்ராட்டஜி, 80% வந்து நம்மளோட மைண்ட் செட்டு மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கை ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணும், உதவும் அப்படின்னு நான் வெளிப்படையாகவே சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ட்ரேடு பண்ணணும் அப்படின்னு நினைங்க. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுனா ஒரு ட்ரேடு தான். ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிங்க, இந்த ட்ரேடை நான் ஏன் எடுக்கிறேன்னு. எடுத்ததுக்கப்புறம் 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு அல்லது 40 பாயிண்ட் டார்கெட்டு அப்படின்னா அதை போட்டதுக்கப்புறம் ஒன்று டார்கெட் அடிக்கிற வரைக்கும் அல்லது ஸ்டாப் லாஸ் அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம்னு நீங்கள் பழக்கம் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி மார்க்கெட்டை நல்லா கற்றுக்கிற வரைக்கும் ஒரு லாட்டுக்கு மேலே நீங்கள் தயவு செஞ்சு போடாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களோட அந்த ஸ்டாப் லாஸ் அதாவது கேபிட்டலில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. என்னோட கேபிட்டலை நான் இழக்காமல் எப்படிலாம் ட்ரேடு பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அதில் வந்து உங்களோட கவனத்தை போட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிடும். நான் அதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்த விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணிகிட்ருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்னமும் நிறையா பேர் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. இது என்னன்னே தெரியாமல் இதை வந்து ஒரு ப்ராப்பராக கற்றுக்காமல் மேலே போனால் பையி
அதாவது கால் சைடு பை பண்ணுறது, கீழே வந்தால் புட்டு சைடு 10 புள்ளி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, அதே மாதிரி 10 புள்ளி டார்கெட் வைக்கிறது, இப்படி கண்ணா பின்னான்னு வந்து ஒரு சிஸ்டமே இல்லாமல் ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருக்கவங்களாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, உங்களால் சைக்காலஜிக்கலாக வந்து இன்னும் நீங்கள் ரொம்ப வந்து வீக்காக இருக்கீங்க அப்படின்னா, ப்ளேலிஸ்ட்லேயே வந்து சைக்காலஜி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட லாஸை எப்படிலாம் ரெக்கவர் பண்ணலாம், நீங்கள் எப்படி சிஸ்டமேட்டிக்காக ட்ரேடு பண்ணலாம், உங்களோட எமோஷன்ஸை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம், என்னெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, அதை எப்படி சரி பண்ணுறது, அது சம்மந்தமாக நிறைய விஷயத்த சொல்லியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு அந்த வீடியோவையும் பாருங்கள். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே வந்து ஒரு வருஷத்துலேருந்து ஒரு 5 இயர்ஸ் இதுக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் லாபம் சம்பாதிக்கிறது சம்மந்தமாக திங்க் பண்ணுங்கள். அது வரைக்கும் வந்து முழுக்க கற்றுக்கிட்டே இருங்க. கடன் வாங்கியோ லோன் போட்டோ அதே மாதிரி வீட்டு செலவுக்கு இருக்கிற பணத்தை வச்சோ தயவு செஞ்சு ட்ரேடு பண்ணவே பண்ணாதீங்க. அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். அதே மாதிரி ட்ரேடிங்கில் வர்ற வருமானத்தை வச்சு உங்களோட கமிட்மெண்ட்டெல்லாம் வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒருபோதும் நினைக்காதீங்க. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் வேணால் நீங்கள் அந்த முடிவை எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் 5 வருஷம் இதில் இருந்துக்கிட்டீங்கனாவே கண்டிப்பாக நிறையா கற்றுக்கலாம். சார்ட்டு கூட தயவு செஞ்சு நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதை தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். குறிப்பாக அந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்னு இருக்குல்ல, அதில் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இன்றைக்கி 24,100 கால் கரெக்டாக ஒரு 2:00 நீங்கள் என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா அடுத்த ஒரு 2 கேண்டில் இங்கே பாருங்கள். நீங்கள் இதெல்லாம் வந்து எதேச்சியாக நடக்குதுன்னா நீங்கள் எதேச்சியாக தான் நடக்குது. எக்ஸாக்டாக 2:00 என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா ஒரு 180 ரூபாயில் போட்டிருந்தீங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் ஒரு 120 பாயிண்ட் 300 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அல்காரிதம் தான், மேக்ஸை பேஸ் பண்ணி தான், நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது நடக்குது. ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் ஜெயிக்க முடியும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பரும் இருக்குது. அதில் நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்போ கால் பண்ணியோ இந்த ஸ்ட்ராட்டஜி சம்மந்தமாக எந்த டவுட்னாலும் நீங்கள் கேட்கலாம். இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல வந்த விஷயம். திரும்ப சொல்கிறேன், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ்னால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ட்ரேடு பண்ணிகிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னமும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு 2 டேஸில் வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபரை வந்து நம்ம ரீச் ஆயிடுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்க உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் டைம் எடுத்து கற்றுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அவசரமே படாதீங்க. மார்க்கெட் எங்கேயும் போயிடாது. நாம் இந்த உலகத்தில் இல்லைனா கூட மார்க்கெட் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. ஸோ நீங்கள் வந்து டோன்ட் திங்க் இன் மந்த்ஸ், திங்க் இன் இயர்ஸ். அதாவது அடுத்த தலைமுறைக்கு இந்த ட்ரேடிங்கை எப்படி கடத்துறது அப்படின்னு யோசிங்க. அதுக்கு நாம் இந்த தலைமுறையில் ப்ராப்பராக இதை கற்றுக்கிட்டு இதில் பணம் சம்பாதிச்சா மட்டும்தான் நம்மளால் அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்த முடியும். நாமளே தொடர்ந்து நட்டத்தில் இருக்கிறோங்கிற பட்சத்தில் இதை நம்மளால் 4 பேர்த்துக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேறு எந்த சந்தேகனாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. 2 நாள் லீவ் இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய டைம் போடுங்க. சார்ட்டு கூட ஒரு 2 வருஷம் மட்டும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சார்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.